எல்லோருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இங்க உட்கார்ந்தோடனே பார்த்தா இருட்டான ஒரு மேடை, உள்ள இருட்டா இருக்குது, காத்து வேற ஏசி நல்ல சிலு சிலுன்னு இருக்குது. அப்படியே பொழுது புலர்ற மாதிரியே அற்புதமான ஒரு ஒளி அமைப்பு, வேணுகானமா ஒரு குழலோசை. அப்படியே உண்மையிலே நம்ம சென்னையில தான் இருக்குமா கோகுலத்துக்கு போயிட்டோமான்ற மாதிரியே ஒரு எஃபெக்ட் அதில் கிடைச்சது. அதே அந்த இதில் தேவகானமா ஒரு குழலோசை கேட்கும் போது தேவதையா ஒரு பெண்மணி, அற்புதமான ஒரு நடனம். அதாவது இப்ப எல்லாரும் இப்போ ஒரு விஷயத்த உண்மையை நான் இங்க சொல்லி ஆகணும். என்னன்னா, அனிதா மேடம் நடனத்தை பத்தி கரை கண்டவங்க, அதை கரைச்சி குடிச்சவங்க, அவங்க அதை பத்தி பெருமையா பேசலாம், பல விஷயங்களை எடுத்து சொல்லலாம், நீ இப்படி செஞ்சமா அப்படி செஞ்சமாங்கிறத பாராட்டலாம், அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, உரிமை இருக்கு. அதே மாதிரி எங்க அண்ணன் ராம்ஜி அண்ணன், அவரும் அற்புதமா ஒருத்தரையும் தெரிஞ்சு வச்சு ஒருத்தரை பத்தியும் சொல்லி, அனிதா மேடோட நிகழ்வு நடக்கும்போது அங்க எவ்வளவு கூட்டம் வரும், அதாவது இன்னைக்கும் வர்றதுக்கு இப்படி ஒரு கூட்டம் வருகிறது அப்படின்னு வியந்து அவர் சொல்லும் போது அது உண்மையிலே பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியம் பரதக்கலை என்பது. அதே மாதிரி மாஸ்டர் அவர் சோசியல் ஒர்க்கு தான் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைச்சா புட்டு வச்சுட்டு போயிட்டாரு. இப்ப என்ன உண்மையை நான் சொல்றேன்னா, அவங்க 3 பேரும் இந்த ஸ்டேஜுக்கு பொருத்தமானவங்க. நான் எதுக்கு உட்கார்ந்தேன்னு தான் நான் இப்ப யோசிக்கிறேன். ஆனா இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒரு கல்லூரியில வேற ஏதோ ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தோம். திடீர்னு சார் டிராயிங்கை செலக்ட் பண்றதுக்கான இவரு மாஸ்டர் வரல, நீங்க பெஸ்ட் ஆர்டிஸ்டை செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க சார் அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா நான் சொன்னேன், இதுதாங்க உண்மையான செலெக்ஷன். ஏன்னா எதுவுமே தெரியாது, லைன்ஸ்னா என்னன்னு தெரியாது, அதோட டெப்த் தெரியாது, இது தெரியாது, மாடல் ஆட்டினா எதுவுமே தெரியாது. ஆனால் அதை ரசிக்கிறவன் தான் கரெக்டா அதுக்கான மார்க்கை போட முடியும். ஏன்னா இப்ப அம்மா பார்க்கும்போது கூட நீ கொஞ்சம் இது பண்ணிட்டோமா அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லலாம். சார் பார்க்கும்போது அதே மாதிரி சொல்லலாம், ஒரு மிருதங்கம் இது பண்ணும்போது சின்னதா ஒரு இது அப்படின்னு. ஆனா எனக்கு எதுவும் தெரியல. பார்க்கும்போது மனதை, அதாவது மனதுக்குள் சென்று அடைகின்ற ஒரு விஷயமாக அது ரொம்ப ரேரான இடங்கள்ல தான் அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். நல்ல இசையை கேட்கும்போது, நல்ல பாடலை, நல்ல தமிழை நாம் கேட்கும்போது அதெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனதை சென்றடைந்த ஒரு நிகழ்ச்சி இவைகாலம் இந்த நேரம். அதனால இதை பாராட்டுறதுக்கு நானும் தகுதியானவன் தான் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த நேரத்திலே முக்கியமான ஒரு நல்ல விஷயத்தை நம்ம சொல்லணும்னா, நம்ம மாஸ்டர் சொன்ன மாதிரி
ஈன்ற பொழுதும் பெரிதும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்ன்ற மாதிரி அந்த விஜயகுமார் சார் தான் இந்த நேரத்தில் வந்து அற்புதமாக நம்ம பார்க்கணும். ஏன்னா தன் மகனின் அந்த கனவு எங்கும் சிதைந்து விடக்கூடாது என்பதற்காக அவ்வளவு அரும்பாடுபட்டு அவங்கள கொண்டுகிட்டு வந்து இந்த மேடையில் நிறுத்தி, உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் அந்த அம்மா இன்னைக்கு இந்த மழையா அடிச்சு மழையா பொழிஞ்சு 3 நாள் என்ன ஒரு வெயில், 3 நாள் எல்லாருக்கும் தெரியும் சென்னையில நடக்க முடியல, இங்கேருந்து தெருவை கிராஸ் பண்றதுக்குள்ள ரேட்டு கொட்டுது. ஆனால் இன்னைக்கு அற்புதமான ஒரு மழை. ஏன்னா ஒரு தாய் ஆனந்தமா இதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பொழிஞ்ச அந்த அற்புதமான மழை. சார் பயணம், அதாவது வந்து சார் நீங்க வாங்க, நீங்க தான் ஸ்டேஜில் நிற்கணும். அற்புதமான ஒரு தந்தையையும் ஒரு பெற்றோரையும் நீ பெற்றிருக்கின்றாய். அதனால நிச்சயமா அதுவே வந்து ஒரு பெரிய கொடுப்பினர். அதே மாதிரி இந்த குரு சிஷ்ய பாரம்பரியம்னால இங்க அந்த அம்மா பேசுற வரைக்கும் இவங்க வந்து பக்கத்துலயே நின்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க பேசும்போது குரு பேசும்போது இந்த பொண்ணு வந்து நிற்கணும்னு நினைக்கிறேன். எதுக்காக இதை சொல்றேன்னா, அற்புதமா அவங்க இன்விடேஷன்லேயே ஒரு வரி போட்டிருக்காங்க. அரங்கேற்றம் என்பது இத்தனை நாள் இவள் என்னிடம் கற்றுக்கொண்டால் என்பதை மட்டும் கூறுவதற்காக நடத்தப்படும் ஒரு நிகழ்ச்சியே அல்ல. இந்த பரத கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஒரு நிகழ்ச்சின்னு போட்டிருந்தாங்க. அது அற்புதமான உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க நட்டுவாங்க சொல்லும் போதெல்லாம் அவங்க குருவை தான் பாக்குறாங்க, இங்க பாக்குறாங்க, அங்க பாக்குறாங்க, சைட்ல பாக்குறாங்க. நான் சொல்றேன் கரெக்டாங்க, இவங்க இங்க இருந்துன்றாங்க, நமக்கு புரியல. சரி, ஆனா என்னவோ நடக்குதுங்கிறது தெரியுது. தண்ணி இப்படி போகுது, அப்படி போகுது, அப்படி போகுது, அவங்க கை தட்டுறாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது அதை பாக்குறதுக்கு. அதே மாதிரி அவங்க நட்டுவாங்க சொல்லிட்டு மூஞ்சியே அவங்க பார்க்கலாமா, காலை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. கரெக்டா வைக்கிறாங்களா ஸ்டெப்புன்னு எனக்கு என்னன்னு புரியல. பார்த்தா காலை தான் பாக்குறாங்க. நீங்க அடுத்த ஒரு டான்ஸ் சொல்லலாம், கவனிச்சு பாருங்களேன். ஏன்னா மாற்ற முடியாது, அவங்க டீச்சருங்கிறதுனால. ஆனா அந்த டீச்சரே வந்து பாராட்டுற அளவுக்கு நீ பர்ஃபார்ம் பண்ணிட்ட. எங்கேயுமே அவங்க முகத்துல கோபமோ எந்த ஒரு டென்ஷனுமோ வரல, சந்தோஷம். நான் கற்றுக் கொடுத்ததை என் குருவுக்கு முன்னாடி என்ன குருன்னு சொல்ற அளவுக்கு நீ அற்புதமா ஆடிட்டு இருக்கிய அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அதை என்ஜாய் பண்ணாங்க. அந்த பெருமை வந்து நிச்சயமா யுரேகாவை சேரும். ஸோ இட் ஸ்டார்டட் லைக் தட். என் யுரேகா வந்து பரதநாட்டியம் நிறைய விட்டு விட்டு கற்றுருக்கா. அவள் பேசின போது கேட்க விதத்துல தெரிஞ்சது. இப்போவும் வந்து வேற எதுவும் அடுத்தது படிக்க போறா, அந்த மாதிரி போறாங்கிற ஒரு கட்டாயத்துல அவளுக்கு அரங்கேற்றம் பண்ணணுங்கிற ஒரு அந்த ஒரு இது. ஆமா, 2 months ட்ரெயின் பண்ணி வந்து நான் வந்து இந்த அரங்கேற்றம் நடத்தியிருக்கேன். முதல்ல அதை சொல்லணும். வாட் ஐ சா, நான் வரிசையா சொல்லிட்டு வரேன். முதல்ல யுரேகாக்கு முன்னாடி ஆக்சுவலி எனக்கு ராம்ஜி சார் உட்காந்துருதான் எனக்கு பயம் பேசுறதுக்கு. எனக்கு அவர் மாதிரிலாம் பேச தெரியாதுன்னு சொல்லிடுவேன் முதல்ல. அவர் நீ வரிசையா வருவார் பாருங்க, எவ்வளோ அழகா எல்லாம் நோட் பண்ணிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசுவார் அவங்களுக்கு. ஆமாம் சார், எவ்வளோ தூரம் உங்களோட உட்காந்துருக்கேன். முக்கியமாக ஒரு அரங்கேற்றமாகட்டும், ஒரு எந்த ஒரு நாட்டிய கச்சேரி ஆகட்டும், முதல்ல எங்களுக்கு ரொம்ப பக்கா பலமாக கூடயே துணையா இருக்கிறவா அந்த அமேசிங் ஆர்கெஸ்ட்ரா. எப்போதுமே நான் முதல்ல அதுதான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் பண்ற அத்தனை விஷயங்களும் இங்க வந்து ரொம்ப நல்லா பரிமளிக்கணும்னா முதல்ல அவ வந்து அது அசாத்தியமா உங்க முன்னாடி கொண்டு வர்றதுதான் அந்த டான்ஸருக்கே பெரிய பலம். அது அந்த சங்கீதம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. நாட்டியம் சங்கீதம் எல்லாம் சேர்ந்தது தானே. அந்த விதத்துல நான் முதல்ல அவளை தான் இங்க சொல்ல போறேன். எப்பவுமே நம்ம குருவை முதல்ல சொல்லுவோம். வந்தனா வந்து ஒரு இப்பதான் அடி எடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இதை நான் தனஞ்சயன் மாஸ்டர் கத்துனேன். அதை நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன். குரு அப்படிங்கிறது வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் குருஸ் தான் குருன்னு சொல்லுவா. ஆர் அதுக்கு ஒரு தனி வயசு வரணும் அந்த அனுபவம் வரத்துக்கு. ஸோ இதை நான் இங்கேயும் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். யூஸ்வலாக நாட்டிய ஆசிரியர்களை வந்து நாட்டியாச்சாரியா, ஆச்சாரியா அப்படின்னு கூப்பிடுறது இன்னும் சௌக்கியமாக கரெக்டாக இருக்கும்னு தனஞ்சயன் மாஸ்டர் ஒரு தடவை சொன்னார் எனக்கு. நான் அதை தான் ஃபாலோ பண்ணி வரேன். ஸோ இங்கேயும் நான் வந்து ஆச்சாரியா, நாட்டியாச்சாரியா அண்ட் யோகாச்சாரியா
அவன் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்படிதான் நான் சொல்லி சொல்றேன். வந்தனா சொல்லணும்னா ஒரு டீச்சரா நான் சொல்றது விரும்புறது என்னன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபெக்ஷனேட், சின்சியர், டெடிகேட்டட் child. I can call her only like that. ஒவ்வொரு இது ஒரு டீச்சருக்கோ ஒரு நாட்டியாச்சாரியாக்கோ எந்த ஆச்சாரியனுக்கோ அமையறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். கடவுள் கொடுக்குற ஒரு பாக்கியம். எந்த டீச்சருக்கும் அந்த ஸ்டூடெண்ட் அந்த டிசைபிள் அமையறதும் அவ இருக்கிறதும் கூட ஒரு பெரிய பாக்கியம். யூஷுவலா சொல்லுவா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு they are blessed to have a wonderful teacher, but we teachers equally need a wonderful student to take our legacy across, and that way Vandana is an extraordinary child. Of course அவ இனிஷியலா பெரிய குருமார்கள்ட்ட ஸ்ரீமதி ஜெயலட்சுமி அருணாச்சலம் பிள்ளை அவாட்டையும் கத்துருக்கா. அப்புறம் அவ டாக்டர் சுபாஷினி சந்திரசேகர் அவாட்ட எல்லாம் கத்துட்டு அப்புறமா தான் எங்கிட்ட வந்தா 2005 or 2006. பட் ஆனா இங்க என்னுடைய அந்த பாணியும் பிடிச்சு போய் அப்புறம் இங்கேயே இருந்துட்டாங்க. அதுதான் இப்ப வெளிக்கொண்டு வர ட்ரை பண்றா. ஸோ இன்னொன்று நீங்க கவனிச்சிருந்தேன்னா, வந்தனாவை பத்தி முதல்ல சொல்லி முடிச்சுடுறேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்தனா இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அத்தனை நாட்டியத்தையும், ஐ மீன் அஃப்கோர்ஸ் ஜத்தஸ்வரம் மாத்திரம் ட்ரெடிஷ்னல் லாவணியா பண்ணியிருக்கா. பட் அவ இப்ப நான் அவ குருமார்கிட்ட பெரிய குருமார்கிட்ட கத்துனதும் எங்கிட்ட கத்துனதும் அந்த அந்த ஃபவுண்டேஷனை தான் யூஸ் பண்ணியிருக்கா. பட் செல்ஃபா கோரியோகிராஃப் பண்ணியிருக்கா. இப்போ அவங்க சொல்லும்போது பாட்டும் பரதமும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பூரா பாட்டு வந்தாச்சு. பாட்டு வந்த பிறகுதான் பரதம். அவங்க எடுத்த அடுப்பிலேயே யாரை பாராட்டினாங்க அப்படின்னா, மைக் டெஸ்டிங் நடந்துட்டு இருக்கும் போது கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் காதை மட்டும் கொடுத்தால் கந்தர்வ கான எங்களுடைய என்றும் பசுமரத்தானி போல் பதிந்திருக்கும் ஜேசுதாஸ் எதிரொலியாகத்தான் காதில் கேட்டோம். அந்த குமார்தாஸுக்கு முதல் பாராட்டு, வாழ்த்து. ஏன்னா அவர் தான் நடு நாயகன். அந்த கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போது ஃபர்ஸ்ட் கிரெடிட் கோஸ் டு குமார்தாஸ். அதுக்கு பிறகு பக்கத்துல லய வித்வான், லயம் அது எங்க சி.கே. வாசுதேவன் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நெச்சுற ஒரு நேரத்துல ஒரு வார்த்தை இங்க பதிவு பண்ணணும். கவிஞர் வாணி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஊக்குவிப்பவனை ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவனும் தேக்கு விற்பான். நீங்க இந்த அரங்கத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது அவர் பின்புலத்திலிருந்து ஷியாமலா வர்ணனைத்து கொண்டிருக்கிற போது அவர் பேரை சொன்னோன்னு மிருதங்கத்தை டக்குன்னு அவருக்காக இவர் அப்படி அவர் ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சார். அதற்கு பிறகு தனக்கு சொன்னோன்னு கிட்டத்தட்ட 13 வினாடிகள் நீங்க மிருதங்கம் நான் தான் காமிச்சேன். அதற்கு பிறகு எதிர் வரிசையில் வயலின் கலைஞர், இன்றைய தேதியில் யந்திரமாக சுறுசுறுப்பாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வயலின் கலைஞர் சோழவரம் சங்கரனுடைய கலை வாரிசு. அவர் தான் இன்னைக்கு இருக்கணும். ஆனால் இவர்கள் கூட்டணியில் அவருக்கு முதலிடம், முதல் மேடை எங்களுடைய வந்தனாவுக்கு, அதே மாதிரி முதல் மேடை கண்மணி யுரேகாவுக்கு. அந்த மேடையில் சோழவரம் சங்கரனுடைய பரிபூர்ண ஆசிரியர் இன்னொரு கலைவாரிசு எங்களை பார்த்தீங்கன்னா அது இந்த இடத்துக்கு இவர்தான் வரணும்னு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அற்புதமான சீனியர் மோஸ்ட், பார்வைக்கு இளைஞராக இருப்பவர். ஆனா அவர்கிட்ட நீங்க காது கொடுத்தால் போதும் மாதவா யாத்வா கேஸ்வா இந்த பாடலுக்கு பின்புறத்திலிருந்து புல்லாங்குழலை வாசித்துக் கொண்டிருக்கும் எங்கள் B.N. ரமேஷிடம் அழகு வைத்த காதுகள் இன்னும் மீட்கப்படவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு சுகானுபவத்தை கொண்டு வந்து புல்லாங்குழலை வாசித்தார். அவருக்கு எங்களுடைய பாராட்டு, வாழ்த்துக்கள். அதுக்கு பிறகு திரைமறை கலைஞர்கள் ஒப்பனை பூபதி, அதுக்கு பிறகு எங்களுடைய ஐயப்பன் வீடியோ அண்ட் போட்டோ சொன்னாலும் இதில் முதல்ல எதை சொல்லணும்னா, குழந்தை இன்றைக்கு காலில் சலங்கை கட்டி மேடை ஏறி இருக்கும்
கண்மணி யுரேகா எங்க ஆபீஸுக்கு வந்தேன். ஆபீஸுக்கு வந்த உடனே என்னம்மா பேரு யுரேகான்னு, ஸ்பெல்லிங் என்னன்னு, நான் UREKH யுரேகான்னு இல்லை YUREKA. யுரேகா தெரிந்தோ தெரியாமலோ உங்களுக்கு வைத்த பெயரில் எங்களுடைய ஆசான் பாசத்துக்குரிய எங்க அனிதா குகா மேடையில் இருக்கும்போது நான் ஒரு தடவை பகிரங்கமா சொன்னேன், அவர்களுடைய பக்தி ரசத்தில் அவர் எடுத்திருக்கும் அத்தனை படைப்புகளிலும் ஆன் டிமாண்ட் ஷோஸ். அதாவது முதல் நாள் திரைப்படத்திற்கு எப்படி வெறித்தனமாக அலைமோதும் கூட்டம் இருக்குமோ அதே மாதிரி அலைமோதும் கூட்டம் இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய முன் வரிசை நாயகிகள் எங்களுடைய அனிதா குகாவுக்கு முதலிடம் உண்டு. அவர்கிட்ட நான் சொல்லுவேன், மீண்டும் ஒரு மறுபிறவி என்று இருந்தால் நான் பெண்ணாக பிறந்தாலும் ஆணாக இருந்தாலும் அடுத்து உங்கள்கிட்ட தான் நாட்டியம் கற்றுக்கணும். அந்த அளவுக்கு தாய் பாசத்தை விட ஒரு படி மேலே பாசத்தை காட்டி அற்புதமாக ஆடல் அசைகளை உருவாக்கிவிட்டு அழகு பார்த்திருக்கும் அற்புதமான கலைத்தாய் எங்களுடைய அம்மா. அவருக்கு வாழ்த்துக்கள். இந்திய திருநாட்டின் பல்வேறு நடனங்களை ஆய்வு செய்த பிறகு த டான்ஸ் ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்திலே இந்திய நடனங்களிலே பெருமிதம் உடையது த பிரைட் ஆஃப் இந்தியன் டான்ஸ், அதாவது தலை சிறந்த ஒரு நடனம் எதுவென்றால் பரதநாட்டியம் என்று குறிப்பிடுகிறார் அமெரிக்க எழுத்தாளர் ஃபாபியன் பவர்ஸ் அவர்கள். நமது தாய் திருநாட்டின் இத்தகைய பெருமைமிக்க நடனக்கலையை கற்றுத் தேர்ந்து இன்று அரங்கேற்றம் செய்யும் செல்வி யுரேகா அவர்களின் இந்த அரங்கேற்ற நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாவம், ராகம், தாளம் ஆகிய இந்த மூன்றும் சேர்ந்த பரதநாட்டியத்தில் பாடலின் பொருளை கை முத்திரைகளாலும் கண்களாலும் மனதாலும் உணர்வுகளாலும் காதல், அழுகை, வியப்பு, கோபம், சிரிப்பு, கருணை, வீரம், பயம், சாந்தம் என்று நவரசம் பொங்க மான்குட்டி போல துள்ளி குதித்து கலைநயத்தோடும் அபிநயத்தோடும் நளினத்தோடும் அழகாக அரங்கேற்றியுள்ளார் இன்றைய விழா நாயகி. Yureka called me a month back and told me that she is doing Arangetram today, and I was happy about it. There is always a joy for every teacher to see their students performing well in their life. I too joined Bharatanatyam class when I was in 3rd standard. I didn't get through. Legs started to hurt. Boys started to fool around. That is, girls dance, why are you dancing? And so on. So I dropped out in between, and then I moved on to folk dances of Tamil Nadu. I knew some of the folk dances of Tamil Nadu. Why I am saying this is that to master Bharatanatyam, it requires strong mind and perseverance. Otherwise, these days summer camp, we have just finished summer. Everywhere, every street you will find summer camp, Bharatanatyam classes going on. Many people will join, but not everybody will reach the stage of Arangetram like this. That way, I am really happy for Yureka today. As sir quoted Archimedes' principle, the word Eureka means I have found something. I have never seen Eureka dull or crying, sad in the 3 years of college life. I know her since 2020. She is always enthusiastic with positive energy. என்ன நடந்தாலும் அந்த ஒரு சிரிச்ச முகத்தோட இங்க எப்படி சிரிச்ச முகத்தோட இருக்கிறாங்களோ அதே மாதிரி சிரிச்ச முகத்தோட தான் இருப்பாங்க. Now I look back and recollect and see that all these values, qualities she has acquired from Bharatanatyam, this art form has given her all these qualities. During the farewell, she completed 3 years of studies at Madras School. During the farewell, many students gave suggestions, thank you, letters, cards and so on. But Eureka gave me 3 pages of write-up. நான் எப்படி அசைன்மெண்ட் கொடுத்துருக்கணும் அது மாதிரி தான் படிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு 3 pages of write-up she gave me. And in that she had mentioned a quote which I used to tell in the class very often. If it is important for you, you will find a way. If it is not important for you, you will find excuses. In fact, I still remember
She was part of, she was secretary at Videal Forum. She has organized a lot of programs in the college, community service activities, outreach activities, and so on. Once both of them, the president is also here, Triveni, both of them they came. We had scheduled a program, everything was ready, but suddenly they came to me and said, "Sir, there is some issue, you will not be able to organize program. Shall we cancel this or postpone this?" I told them this quote: "If it is important for you, you will find a way. If it is not important for you, you will find excuses." Then they went back, and then within 10 minutes they came to me and said, "Sir, we are conducting this program." I find a connect between this quote and the program today. Eureka, deep within yourself, in your heart, you have found Bharatanatyam is important. You have found completing the 12 years of training is important. You have found that learning from the Guru is important. You have found that your parents, especially your dad's efforts are important, it should not go waste. You have found that the time spent in learning this art form is important, and that is why you found the way to this Arangetram. You found it important, and you found the way. Congratulations, and I'm happy to be part of this joyous occasion.